வரைமுறை செஞ்சிருக்குனாக்கா யாருக்குமே ஒரு ரூபாய் கூட நஷ்டம் இல்லாம போகணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்ப வீடியோ பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் நவம்பர் 2024 கண்ணிலே இருக்கு. அவ்வளோ சீக்கிரமா ஓடி இருக்கு அந்த நாள். அட்டன் பண்ண நண்பர்கள் தெரியும் அதனுடைய பவர் என்னன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோஸ்லாம் நிறைய சோசியல் மீடியா இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஷார்ட் டைம்ல ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னும் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கும் பொழுது அதுல உண்மையிலேயே அந்த பவரும் அந்த விஷயமும் இருந்தா மட்டும்தான், ஈர்ப்பு தன்மை இருந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இல்லாம எல்லா மாநிலத்தில இருந்தும் இன்னைக்கு நிறைய நண்பர்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மேல்கோப்பேவை நாங்க வந்துட்டு பெரிய அளவு கொண்டு போயிட்டு இருக்கோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி. மேல்கோப்பை வந்து ரொம்ப பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரணும், இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இந்த ரேஸ்ல எல்லாருக்குமே ஈக்குவலா நம்ம விஷயம் கலந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்துல வந்திருக்கிறவங்க அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேல்கோப்பையை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நவம்பர் 2024 லான்ச் ஆயிருந்தது. இன்னைக்கு டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி கால எடுத்து வச்சிட்டோம். 2025 வந்துட்டோம். ஓகேங்களா? சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா இன்னைக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி என்னென்ன பார்க்க போறோம். சார், இந்த கம்பெனிக்குள்ளார நீங்க வந்து புதுசா இருக்கலாம், பழைய ஆட்களா இருக்கலாம், சைன் அப் பண்ணிருக்கலாம், இல்ல இப்பதான் மீட்டிங் பார்க்க வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். உங்க அனைவருக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் எடுத்து வைக்கிறேன். மீட்டிங் முடிகிற வரைக்கும் விஷயத்த கூர்ந்து கவனிங்க. 10ஓட 11 இதை பார்த்துட்டு கடந்துட்டு போவாதீங்க ப்ளீஸ். ஏன் சொல்றேன்னாக்கா, நீங்க நினைக்கிற விஷயம் இது கிடையாது. அடிச்சு சொல்லுவேன், நீங்க நினைக்கிற விஷயம் அது கிடையாது. ஏன்னா இது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் கிடையாது, எந்த ஒரு டார்கெட்டோ எந்த ஒரு ப்ரெஷரோ இல்லாத ஒரு பிசினஸ். இண்டிபெண்டா இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமை நீங்க எடுத்துட்டு போகும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்ப வருமானத்தை நீங்க ஈட்ட முடியும், அதுக்கேற்ற பிசினஸ் வால்யூம் அதிகப்படுத்த முடியும். ஒரு பெரிய லெவல்ல வாழ்க்கை தரத்தை மாத்துறதுக்கான விஷயங்கள் மேல்கோப்பே அமைச்சு கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய ஒரு சில ஸ்லைட்ஸ் ரொம்ப பெருசா இருக்காதுங்க, கன்ஃபியூஷனா இருக்காது. இந்த ஸ்லைடெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். மேல்கோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி பேமெண்ட் சொல்யூஷன் ஆப். இன்னைக்கு நம்ம ஜிபே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், போன்பே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பேடிஎம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போபே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய நம்ம அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட தேவைகளை ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம், பில்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், இபி பில், கேஸ் பில் பே பண்ணிட்டு இருக்கோம், டிடிஹெச் ரீசார்ஜ் ரெனியூவல் பண்ணிட்டு இருக்கோம், அண்ட் தென் கிரெடிட் கார்டுலாம் பே பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல மேல்கோப்பே வரதுக்கான மொத்த விஷயத்தையும் நாங்க இங்க பண்ணி வச்சிருக்கோம். அது இனிஷியலா என்னென்ன பண்ணுங்க பார்க்க போறோம். மேல்கோப்பே அப்ளிகேஷன் வெரிஃபைடு பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர், ஐஓஎஸ்ல, ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் ரெண்டுத்துலயும் அவைலபிளா இருக்கு. இப்போ நீங்க பார்த்தா தெரிய வரும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு, எத்தனை பேர் மக்கள் டவுன்லோட் பண்ணுங்க பார்க்கலாம். சாதாரணமா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி இன்னைக்கு 5000+ டவுன்லோட்ஸ் கடந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரீமியம் யூசர்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே, ப்ராடக்ட்டை பார்த்தாச்சு. கம்பெனியோட லீகல் டேர்மை பத்தி பேசணும்னாக்கா இதுக்கு என்ன பண்ணணுமோ, ஒவ்வொரு ஸ்டேட்ல என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருப்பாங்களோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கு என்னெல்லாம் தேவைப்படுற விஷயங்கள் லீகல் இருக்குமோ அத்துணையும் செஞ்சு இன்னைக்கு நம்ம லைவ் பண்ணிருக்கோம். இதுக்கு வந்துட்டு கர்நாடகா பெங்களூர்ல கார்பரேட் ஆபீஸா வச்சிருக்கோம். ஏன்னாக்கா பேக் அண்ட் ஆபீஸ், அந்த பேக் அண்ட் ஆபீஸ் வந்து கஸ்டமர் சப்போர்ட், சேம் டைம் பிஆர் டீம், இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் ஆபரேஷன் நடக்க ஆரம்பிக்குது. இந்த மார்க்கெட்டிங்ல இருந்து எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்ல மொத்தம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நீங்க ப்ராப்பரா ஒவ்வொரு பிசினஸுக்கும் இன்வாய்ஸோட அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த விஷயத்த ப்ராப்பரா பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ லீகலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவும் பேனிக் ஆக தேவையில்லை. 100% ப்ராப்பரா இருக்கு. அது எங்களோட வேலை. சொந்த டீம் வச்சிருக்கோம், சொந்த லீகல் டீம் வச்சிருக்கோம். ஸோ இத்தனையும் கம்பெனிக்குள்ள இருக்கீங்க. தென் கம்பெனியோட பேந்த ப்ராஜெக்ட், யார் இந்த கம்பெனி உருவாக்குனாங்க, யார் இந்த கம்பெனி ஃபவுண்டர்ஸ். நிச்சயம் ஃபேஸை காமிச்சு பிசினஸ் பண்ணணுங்க. அப்பதான் நம்ம வந்துட்டு இங்க சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஃபேஸை காட்டின அவசியமே இல்லை. இன்னைக்கு எங்க வேணா பேசிடலாம், போயிட்டு யாரை வேணா உள்ள கொண்டு வந்துடலாம். பட் ஃபேஸை காமிச்சும் பண்ண நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து வரவேற்பு பெருசா கொடுக்கணும். அதை கொடுப்பீங்க, கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் அதிகமா நான் எதிர்பார்க்க. ஒரு 3 பேரால உருவாக்கப்பட்டது மேல்கோப்பே. ஃபர்ஸ்ட் மைசெல்ஃப், என்னோட பேர் அப்துல் சுபான். இந்த கம்பெனியோட கோ ஃபவுண்டரா இருக்கேன் அண்ட் சிஇஓவா இருக்கேன்.
நெக்ஸ்ட் பார்த்தா மிஸ்டர் நூர் முகமது, அவரும் கம்பெனியோட கோ ஃபவுண்டர் அண்ட் சிஓஓவா இருக்காரு. இந்த 2 பேர் பார்த்தோன்னாக்கா முழு பிளானிங், இந்த மேல்கோ பே இப்படிதான் வரணும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த பேருக்கு சொந்தக்காரங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சொந்தக்காரங்க அது ரெண்டு யாரும் கேட்டா அந்த 2 பேர் தான். ஸோ இதை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு தெரிஞ்ச அளவுக்கு. ஒரு டீமை கட்டமைக்கிறதுக்கும் ஒரு டீமை சப்போர்ட் பண்றதுக்கும் முழு அனுபவம் நம்மளுடைய தலைவர்கள். நாங்க 22 வருஷமா இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் அனுபவம் கிடைச்சிருக்குமோ அந்த அனுபவத்தை முழுசா பயன்படுத்தி இருக்கோம் மேல்கோ பேல. அப்போ மக்கள் கிட்ட இந்த ஆப்பை போய் சேரும் பொழுது அவங்க ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீலிங் எப்படி இருக்கணும்னாக்கா, இதுல எனக்கு ஒரு ரூபாயும் நஷ்டம் இல்லை, இனி வரக்கூடிய எத்தனை கோடி பேர் வந்தாலும் அவங்களுக்கும் நஷ்டம் இல்லை அப்படின்ற மெயின் செட் வரணும். ஸோ அது மாதிரி உருவாக்கப்பட்டதான் மேல்கோ பே. அடுத்த ஒரு ஸ்லைட்ல புரிஞ்சுப்பீங்க. அண்ட் இன்னொரு ரோல் இருக்காரு மிஸ்டர் நிஷார் பாபு. அவர் பார்த்தாக்கா கம்பெனியோட ஃபவுண்டரா இருக்காரு. இவர் வந்து துபாய் செட்டில், கோல்டன் விசா, பிலிம் ப்ரொடியூசர். இவர் வந்து கம்பெனியோட இன்வெஸ்டர், சேம் டைம் கம்பெனிக்கு எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவர். இந்த 3 பேரால் உருவாக்கப்பட்ட மேல்கோ பே. இவங்களுக்கு கீழே ஒரு பெரிய ஒரு சிஸ்டமே ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு, ஒரு பெரிய டீமே அமைச்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கட்டும், ஹெச்ஆரா இருக்கட்டும், அட்மினா இருக்கட்டும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அனலிஸ்டா இருக்கட்டும், லீகல் சிஏவா இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்திருக்கும். சார் இவ்வளவு விஷயத்துக்கு தேவையா அப்படின்னு கேட்டினாக்கா கண்டிப்பா தேவை. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்ல அஃபிலியேட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு. இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அஃபிலியேட் ப்ரோக்ராம் சொன்னதுதான் அதாங்க. ஸோ டீமை பார்த்துருக்கீங்க. அண்ட் மொபைல் ஆப் சர்வீஸ், நம்மளுடைய சர்வீசஸ்லாம் என்னென்ன இப்ப பார்த்தாக்கா, நான் இத்தனை வருஷமா ஒரு ஜிபேலையும் போன்பேலையும் பேடிஎம்லயும் நாங்க செலவு பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த கேஷ்பேக் கிடைக்கல. அதை தாண்டி மாறா நம்ம ஒரு 2 ரூபா 3 ரூபா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் குடும்பத்தாரும் அத்தனை பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. கம்பெனி என்ன மாத்தி யோசிச்சது இந்த கம்பெனி கேட்டீங்கன்னாக்கா, நீங்க பண்ணக்கூடிய செலவு உங்களுக்கு வருமானமா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மேல்கோ பேல முதல்ல வச்சது ஈச் டிரான்சாக்ஷன் நீங்க எதை பண்ணாலும் உங்களுக்கே கேஷ்பேக் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த டெவலப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னங்க, நீங்க பண்ணக்கூடிய செலவு உங்களுக்கே கேஷ்பேக்கா கிடைக்கும். கேஷ்பேக் தான் புரியுதுங்களா? நீங்க செலவு பண்ணா உங்களுக்கே வருமானம் வரும். நீங்க ஒரு 200 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணா உங்களுக்கு திரும்ப ஒரு 10 ரூபாய் வரும். கரெக்டா? இதுக்கு பேர் தான் கேஷ்பேக். இந்த விஷயத்தை நாங்க ஐடியா ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்தோம். சேம் டைம் 0 பிளாட்ஃபார்ம் பி. 2 ரூபாய் 3 ரூபாய் 5 ரூபான்னு சொல்லிட்டு யாருக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெர்ஷன் 1ல இன்னைக்கு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நெட்வொர்க் மட்டும் ஏர்டெல், பிஎஸ்என்எல், வோடஃபோன், ஜியோ ப்ரீபெய்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசார்ஜ் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறோம், என்ன பண்றோன்ற விஷயம் அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் லைவ் ஆக போகுது. அதுல பார்த்தீங்கன்னா டிடிஹெச், இன்சூரன்ஸ், ஃபாஸ்டாக், கேஸ் பில்லு, இபி பில்லு, சேம் டைம் கிரெடிட் கார்டு பில்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களும் கம்பெனி கொண்டு வர போகுது. இன்னும் ஒரு 2 to 3 monthsக்குள்ளார ஜிபே, போன்பே மாதிரி பேமெண்ட் டிரான்சாக்ஷன் உள்ள கொண்டு வர போது அதுக்கு செட் ஆஃப் பீப்புள் தேவை, செட் ஆஃப் யூசர்ஸ் தேவை. அந்த யூசரை கிரியேட் பண்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம டீமும் அதுக்கு அதை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஜிபே, போன்பே மாதிரி வந்தாலும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குதான் நம்ம ஏன் விடணும்? கரெக்டுங்களா? இந்த ஆப் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சொல்லக்கூடாது? சேம் டைம் அஃபிலியேட் ப்ரோக்ராம்னாவே இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ, மிந்த்ரா, இது அத்தனை அஃபிலியேட் ப்ரோக்ராமும் நம்ம கம்பெனிக்குள்ளார இன்டிகிரேட் பண்ண போறோம், பார்ட்னர்ஷிப் பண்ண போறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப்பா பார்த்தீங்கன்னா அமேசான் முடிஞ்சது, அதுக்கு டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம ஆப் மூலியமா நீங்க அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுல வெர்ஷன் 2ல வரக்கூடிய விஷயங்கள் இது கிளியரா பண்ணிக்கிறேன், நம்ம என்ன ப்ராடக்ட் விற்கிறோம்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ப்ராடக்ட் யாருக்கு தேவையில்லை, யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாது, நீங்க டிசைட் பண்ணுங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தருக்குமே மேல்கோ பே கண்டிப்பா தேவைப்படுது நண்பர்களே. ஓகேங்களா? ஒவ்வொரு யூசருக்கும் மேல்கோ பே தேவைப்படுது, ஆண்ட்ராய்டு போன் வச்சு அத்தனை பேருக்குமே. ஸோ நீங்க உங்க வேலை தெளிவா அவங்களுக்கு கண்டுபிடிச்சு கையில கொடுத்துடணும், யார்கிட்ட பேசினாலும் கொடுத்துடணும். இது பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வருமானம் வருதுன்னு கம்பெனி சொல்லுது. அது எப்படி வருதுன்னா இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். இங்க 2 வகையான யூசர்ஸை கம்பெனி பாக்குதுங்க. ஒண்ணு பேசிக் யூசர், இன்னொன்னு பிரீமியம் யூசர். பேசிக் யூசர்னாக்கா ரொம்ப சிம்பிள். ஆப்பை டவுன்லோட் பண்ணாரு, ரெஃபர் கோட வச்சு லிங்கோட உள்ள வந்தாரு, டவுன்லோட் பண்ணிட்டாரு, சைன் அப் பண்ணிட்டாரு, ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிட்டாரு. அவருடைய செலவு இங்க பண்ணும் பொழுது அவருக்கு ஒரே ஒரு பெனிஃபிட், கேஷ்பேக் மட்டும் கிடைக்கும். 0 பிளாட்ஃபார்ம் ஃபீல, 0 பிளாட்ஃபார்ம் ஃபீல உங்களுக்கு கேஷ்பேக் மட்டும் கிடைக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏர்டெலுக்கு 1%, ஜியோக்கு 1%,
வோடோஃபோனுக்கு 2%, பிஎஸ்என்எலுக்கு 2.5% உங்களுக்கு கேஷ்பேக்கா கம்பெனி கொடுக்குது. ஏர்டெலுக்கு 1%, ஜியோக்கு 1%, வோடோஃபோனுக்கு 2%, பிஎஸ்என்எலுக்கு 2.5% உங்களுக்கு கேஷ்பேக்கா கொடுக்குது கம்பெனி ஒரு நார்மல் யூசருக்கு. அப்ப இதெல்லாம் அவருக்கு எதுவும் கிடைக்கல, இப்ப கிடைக்குது இல்லையா? இந்த ஆப் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ஒன்ஸ் அவர் யூஸ் பண்ணிட்டாருனாக்கா இந்த கம்பெனில இருக்கிற அடுத்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லணும் முதல்லயே. ஆனா எல்லாருமே பிரீமியமா மாறிட்டு இருக்காங்க. அதான் பியூட்டியே. இது இவருக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் தான் கிடைக்கும். ஆனா இதற்கு எதுவும் கிடைக்காம இருந்துச்சு இல்லையா? இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. செகண்ட் பெனிஃபிட் இன்னொரு யூசர் யாருன்னு கேட்டா அவர் தான் பிரீமியம் யூசர். அவர் தான் இந்த அற்புத விளக்கத்தை தேய்க்கக்கூடிய நபர். பிரீமியம் ஒரு மெம்பர்ஷிப் ஆகுறாரு. 1 இயர் மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ல உள்ள வரும்போது அவர் வந்துட்டு 1299 ரூபாய் கொடுக்குறாரு. அது லான்ச்சிங் ஆஃபருக்காக அதை கட் பண்ணி 699 ரூபாய் பிளஸ் 18% ஜிஎஸ்டி 824 ரூபாய் 82 பைசா வருங்க. 824 ரூபாய் 82 பைசா வருங்க. இது நீங்க பே பண்ணீங்கன்னாக்கா நீங்க கம்பெனியோட பிரீமியமா மாறிடுவீங்க. நீங்க கட்டினதுக்கான பேமெண்ட்டுக்கு ப்ரூஃபா உங்க மெயிலுக்கு இமிடியட்டா இன்வாய்ஸ் வந்து சேர்ந்துடும். இன்வாய்ஸ் உங்க மெயில் வந்து சேர்ந்துடும். கிளியரா? அதுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படி கேட்டீங்கன்னாக்கா ஒரு 4 வகையான பெனிஃபிட் இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹாட் டாபிக் தான். ஃபர்ஸ்ட் பிரீமியம் கேஷ்பேக். அது பார்த்து நார்மல் கேஷ்பேக், இப்ப பார்க்கறது பிரீமியம் கேஷ்பேக். இது ஒரு 5 to 8% வரைக்கும் கேஷ்பேக் கம்பெனி கொடுக்குதுங்க. எப்படி கொடுக்குது எப்படி பார்க்க போறோம். செகண்ட் ஸ்கிராச் அண்ட் வின். நீங்க ஸ்கிராச் பண்றதுக்கு உங்களுக்கே ஸ்கிராச் மூலியமா சில பணங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. மூணாவது இந்த ஆப்பை நீங்க ரெஃபர் பண்றதுனால ஒரு பிரீமியம் நீங்க உருவாக்குறதுனால உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்குது. நாலாவது ரெஃபர் ஃபை கிளப்னு சொல்லிட்டு ஒரு லக்கி டிராக்குள்ள உங்க பேர் உள்ள நுழையுது. அதன் மூலியமா உங்களுக்கு கார் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உள்ள வச்சிருக்கோம் லக்கி டிரா மூலியமா. இந்த 4 பெனிஃபிட்டும் ஒரு 699 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டிக்காக கொடுத்த ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டுங்க. ஓகேங்களா? இப்ப நான் ஸ்லைடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கூப்பனோட இந்த ரீசார்ஜோட கேஷ்பேக் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு பெரிய மைண்ட் செட் கால்குலேஷன் ஓடும். கடைக்காரெல்லாம் சேர்த்து விட்டுறலாம். இல்லைங்க, இது B2B இல்ல B2C. இது வந்து ரீட்டைலரா ஒருத்தர் விற்கிறாருனாக்கா அந்த இடம் இது கிடையாது. நாங்க மேல்கோப்பே நாங்க எல்லாம் வந்திருக்கிறது மேல்கோப்பையோட யூசரை ஏற்றதான் தவிர்த்துட்டு ரீசார்ஜ் கடைக்காரரை ரீசார்ஜ் விற்கிறதுக்காக வரல. ஓகேவா? தெளிவாயிடுங்க. ஒவ்வொரு யூஸும் தனக்கு குடும்பத்துக்கு தேவையான விஷயம் பண்றதுக்காக உள்ள கொண்டு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் பிரீமியம் கேஷ்பேக். நீங்க பாருங்க பிரீமியம் கேஷ்பேக் போட்டிருக்கும். இப்போ நீங்க ஒரு 825 ரூபாய் கொடுத்தீங்க இல்லையா? அது ஒரு வருஷத்துக்கு பிரீமியமா இருப்பீங்க. நீங்க வருஷம் ஃபுல்லா செலவு பண்றதுல குறைந்தபட்சம் ஒரு 4x கேஷ்பேக்கா கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு 4 மடங்கு உங்களால எடுத்துக்க முடியும். அவ்வளவு பெரிய விஷயம் உள்ள வச்சு. என்ன சார் எப்படி சார் கேட்டினாக்கா ஏர்டெலுக்கு 5%, ஜியோக்கு 5%, வோடோஃபோனுக்கு 7%, பிஎஸ்என்எலுக்கு 8% கம்பெனி இங்க கேஷ்பேக்கை கொடுக்க ஆரம்பிக்குது. நண்பர்களே தெளிவாயிடுங்க. இது B2B இல்ல B2C. ஓப்பனா சொல்லி எடுங்க. பிசினஸ் வந்தாலும் ஓகே வரலாலும் ஓகே. வரும் நம்ம சொல்லி எடுக்கிறது பொறுப்பு. ஏன்னா கம்பெனி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரும். ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரும். அப்ப சொல்லின்னு சொல்லக்கூடாது. நான் Day 1 மீட்டிங் சொல்லிட்டு இருக்கேன். இங்க நம்பர் எங்க மாறணும்னாக்கா நம்மளோட இன்கம் தான் மாறணும். ரீசார்ஜ்ன்றது நான் கொடுத்த பிரீமியம்க்கு நான் கொடுத்த மெம்பர்ஷிப்புக்கு கிடைச்ச எனக்கு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ரீசார்ஜ் கமிஷன். என் குடும்பத்துக்கு மாசத்துக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு செலவு பண்றேன் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு 5% வச்சு பாருங்க எவ்வளவு சார்? ஒரு 5000 ரூபாய் வைங்க சார். உங்க ஃபேமிலிக்கு நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க, பில் பண்றீங்க, பேமெண்ட்ஸ் பண்றீங்க. ஒரு 5% வச்சு பாருங்க 250 ரூபாய் ஆச்சு மாசத்துக்கு. வருஷம் ஃபுல்லா கணக்கு பண்ணினாக்கா ஒரு 3000 ரூபாய் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குது. நீங்க கொடுத்த பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ? 825 ரூபாய். அதிகபட்சம் சம்பாதிக்கல கேஷ்பேக்ல ஒரு 5000 சேவ் பண்ணணும், 3000 சேவ் பண்ணணும். உங்களுக்கே ரெவன்யூவா கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதான் புரிய வைக்கணும் மக்களுக்கு. ஏன்னா ஒரு வீட்ல பார்த்தா குறைந்தபட்சம் ஒரு 4ல இருந்து 6 சிம் கார்டு இருக்குங்க. கண்டிப்பா அடுத்து EB-லாம் வரப்போகுது, DTH ரீசார்ஜ்லாம் வரப்போகுது, கிரெடிட் கார்டு பில்ஸ் பேமெண்ட்ஸ்லாம் வரப்போகுது. இதெல்லாம் வரும்போது சாதாரணமா மாசத்துக்கு 5000 ரூபாய் செலவாகும். அந்த செலவை மேல்கோப்பே மூலியமா பண்ணுங்க. அந்த கேஷ்பேக்கை நீங்க அள்ளுங்க. ஸோ 250 ருபீஸ் எவ்வளவு ஆச்சு? வருஷத்துக்கு 3000 ரூபாய் உங்களுக்கு சேவ். இத்தனை வருஷம் எங்க சார் பண்ணிட்டு இருந்தோம்? எங்கேயோ பண்ணிட்டு இருந்தோம், வருமானம் வரலைங்க. இப்போ வருமானம் வர ஆரம்பிச்சது. இந்த ஒரே ஒரு பெனிஃபிட் போதும் ஒரு பிசினஸ் க்ளோஸ் பண்றதுக்கு.
தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அக்கம் பக்கம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த மேல்கோ பே எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். எனக்கா அந்த அளவுக்கு கேஷ்பேக் கொடுத்துச்சு. ஆனா நம்ம மெயின்ல ஃபர்ஸ்ட் ஓடுறது கடைக்காரர் கொடுத்துடுறோம், இல்ல வந்தவங்க கடைக்காரரா மாத்திடுறோம். இதனால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் பெருசா இல்ல. சொந்தமா யூஸ் பண்ணும்போது தான் இங்க பெனிஃபிட் அதிகம். செகண்ட் விஷயம் இன்வைட் அண்ட் ஏர்ன். செகண்ட் ப்ராஃபிட், செகண்ட் பெனிஃபிட். எப்படி பிரீமியம் மாறின பிறகு ஒரு ஆள் ரெஃபர் பண்ணிட்டீங்க, ஒரு ஆள் ரெஃபர் பண்ணா 200 ரூபாய் கிடைக்க ஆரம்பிங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. 200 rupees பர் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க, ரீசார்ஜ் விற்கலாமா, ப்ராடக்ட் விற்கலாம். ப்ராடக்ட விற்கிறவங்க தான் இன்னைக்கு பணம் சம்பாதிக்க முடியும். அந்த பணத்தை இன்னைக்கு வேற லெவலில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் அவங்களால சம்பாதிக்க முடியுமா, உங்களால முடியாதா? கண்டிப்பா முடியும் நண்பர்களே. நீங்க கொடுக்கறத டிலே பண்ணினா அவங்க எடுத்துருவாங்க, யாரோ ஒருத்தர் எடுத்துருவாங்க. ஏன் நாங்களே எடுத்துருவோம். சோசியல் மீடியால ஃபுல்லா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஆள் ரெஃபர் பண்றீங்க, அவருக்கு நஷ்டம் இருக்கா? அதே மாதிரி அவருக்கு 4x ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 3000 சேவ் பண்ண போறாரு. அவர் இன்வைட் பண்ணாருக்கா அவருக்கு கமிஷன் கிடைக்கும் போது ஒரு பிரீமியம்க்கு 200 ரூபாய் உங்களுக்கு ஒரு ரெஃபரலுக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா எத்தனை பேர் வேணா ரெஃபர் பண்ணிக்கலாம் சார். ஒரு லிமிட்டே கிடையாது. அன்லிமிட்டட் ரெஃபரல் ப்ரோக்ராம், அன்லிமிட்டட் ரெஃபரல் ப்ரோக்ராம். டைரக்டா எத்தனை பேர் ரெஃபர் பண்ணணும். ஆனா ஒரே ஒரு லெவல் தான். ஏன்னா ஆரம்பத்தை சொல்லிட்டு இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்ல, இது அஃபிலியேட் ப்ரோக்ராம். நேரடியா ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, அதுக்கு உங்களுக்கு 200 ரூபாய் கிடைச்சது. நீங்க ஒரு நபர் பண்ணுவீங்களோ, 10 நபர் பண்ணுவீங்களோ, 100 நபர் பண்ணுவீங்களோ, 10,000 பேர் பண்ணுவீங்களோ, அத்தனை 200 ரூபாய் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது, எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ரீடாப் பண்ணுமா சார்? கிடையாது, ஏன்னா நெட்வொர்க் இல்ல. இதுக்கு மேல பேக்கேஜ் இருக்கா சார்? கிடையாது, ஏன்னா நெட்வொர்க் இல்ல. டார்கெட் இருக்கா சார்? கிடையாது, எதுவும் நெட்வொர்க் இல்ல. இண்டிபெண்டன்ட் பிசினஸ். நீங்க எந்த துறையில இருந்தாலும், நீங்க எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும், உங்க அத்தனை பேருக்கும் இந்த மேல்கோ பே தேவைப்படுகிற ப்ராடக்டா மாற ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்கோம், நோ லிமிட் டு ஏர்ன். உங்களுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. சேம் டைம் மல்டிபிள் ரிடெம்ஷன். ஒரு நாள் இவ்வளவு ரீசார்ஜ் பண்ண வித்ட்ரா பண்ண முடியுமா சார்? என் ஐடிக்கு இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா சார்? 699 ரூபாய் கொடுத்துட்டு இது 6 லட்சமோ 60 லட்சமோ 6 கோடி சம்பாதிக்க முடியும். அதை நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டை பேஸ் பண்ணி. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அந்த கமிட்மெண்ட் சரியா புரிதலை எடுத்துன்னு வந்து கரெக்டான முறையில உழைப்ப போட்டோம்னாக்கா நமக்கு சர்வ நிச்சயமா இன்கம் போட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தா ஆப்ல பார்த்தா இன்வைட் அண்ட் ஒரு டேப் இருக்கு. அந்த டேப்ல இருந்து உங்களோட ரெஃபரல் கூட ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் ஏன் இதை பண்ற, இப்போ ஒரு சிலர் தப்பு பண்றாங்க. மேல்கோ பே போயிட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க, ஸோ என் கீழே வரலன்றாங்க. எப்படி வருவாங்க ரெஃபரல் கோடு இல்லாம? உங்க ரெஃபரல் கூட இன்வைட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அவங்கள இங்கிருந்து கிளிக் பண்ண சொல்லுங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணா ரெஃபரல் கோடு வராது. இங்கிருந்து டவுன்லோட் பண்ண சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா பிளே ஸ்டோர் கொண்டு போகும். பிளே ஸ்டோர்லயோ ஆப் ஸ்டோர்லயோ உங்க ரெஃபரல் கோடு டிஃபால்ட்டா உட்காந்துரும். அவர் சைன் அப் பண்றாரு, ஃபில் பண்றாரு, சைன் அப் பண்றாரு, உங்களுக்கு கீழே வந்துட்டாரு, பேசிக் யூஸரா வந்துட்டாரு. வந்துட்டு அவர் பிரீமியம் மாறுறாரு. அவர் மாறினாருனாக்கா ஒரு என்ட்ரிக்கு 200 ரூபாய் சொன்னேன். டெய்லி 5 என்ட்ரி பண்ண 1000 ரூபாய் இருக்கு சார். அது மாசம் ஃபுல்லா பண்ணா 30,000 இருக்கு சார். நீங்க எந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும், நீங்க எந்த தொழில இருந்தாலும், எந்த துறையில இருந்தாலும் நீங்க இது பண்ண பட்சம் தான் சார் ஆகும். மார்க்கெட் ரொம்ப பெருசு சார். விற்கிற பொருள் அவ்வளவு பெரிய குவாலிட்டியான ப்ராடக்ட், அவ்வளவு குவாலிட்டியான ப்ராடக்ட். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளோட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு. ஸோ எவ்வளவு தேவை நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. எவ்வளவு சம்பாதிக்கணும் நீங்க முடிவு பண்ணுங்க. வந்த பணத்தை 5 செகண்ட்ல வித்ட்ரா பண்ணிக்கலாம் சார். 24/7 சனி ஞாயிறு எந்த லீவும் கிடையாது, எந்த ஹாலிடேஸும் கிடையாது, எந்த ஃபெஸ்டிவலும் கிடையாது, மெயின்டெனன்ஸ் கிடையாது. 24/7 நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ மினிமம் 400 rupees. மினிமம் 400 rupees உங்க வேலட்ல இருக்கும் பட்சத்தில் நீங்க இமிடியட்டா வித்ட்ரால் போட்டு உங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வர வச்சுக்கொள்ளலாம். 5 பேர் 10 பேர் கொடுத்தா டெய்லி 2000 ரூபாங்க. இது 100 பேர் கொடுத்தா 20,000 ரூபாங்க ஒரு நாளைக்கு. கொடுக்க முடியுமா சார்? சத்தியமா முடியும். அதுக்கேற்ற உழைப்பு போட்டுதான் கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கேற்ற உழைப்பு நீங்க எஃபர்ட் போட்டுதான். ப்ராடக்ட் கொடுத்துட்டோம், சப்போர்ட் பண்றோம், மீட்டிங் கொடுக்குறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், உங்க எல்லா டவுட்டும் கிளியர் பண்றோம், லீடர்ஸ் கூட இருக்காங்க. இவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு நம்ம நீங்க தான் அந்த ப்ராடக்டா மார்க்கெட்ல சேர்க்கணும். ஒரு 400 rupees நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு இமிடியட்டா வர வச்சுக்கலாம் வித்தின் 5 செகண்ட்ல. 24/7 எனி டைம். ஸோ 4th பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா